ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நேபாளத்தில் ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் எக்ஸ் தளம் உள்ளிட்ட 26 சமூக ஊடக தளங்கள் தடை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேபாளம் தலைநகர் காத்மண்டுவில் தொடங்கிய இந்த போராட்டமானது தற்போது மெல்ல மெல்ல நகர்ந்து நாட்டின் பிற பகுதிகளுக்கும் பரவியுள்ளன. இதனால் பனேஸ்வர், சிங்கதுர்பார், நாராயண் ஹிட்டி ஆகிய முக்கிய அரசு பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஆன்லைன் தளங்களை ஒழுங்குபடுத்தவும் தேவையற்ற உள்ளீடுகளை கண்காணிக்கவும் அந்நாட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி புதிய விதிமுறைகளை அரசு வெளியிட்டு இருந்தது. இதன்படி சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்களை பதிவு செய்ய அந்நாட்டு அரசு கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை அவகாசம் கொடுத்திருந்தது. ஆனால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற எந்த சமூக வலைதள நிறுவனமும் அந்நாட்டில் பதிவு செய்யாததன் காரணமாக கடந்த 4ஆம் தேதியுடன் 26 சமூக வலைதளங்களுக்கு நேபாளம் அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நேபாளத்தில் ஃபேஸ்புக் பயனர்களின் எண்ணிக்கை சுமார் 13.5 கோடி பேரும், இன்ஸ்டாகிராம் பயனர்களின் எண்ணிக்கை சுமார் 3.6 கோடி பேரும் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதில் செய்தி மற்றும் பொழுதுபோக்கை தாண்டி பலர் தங்கள் வணிகத்திற்காக சமூக ஊடகங்களை நம்பியுள்ளனர். தற்போது நேபாளத்தில் சமூக ஊடக தளங்கள் செயலிழந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கினர். சமூக ஊடக தடைக்கு எதிரான எதிர்ப்பு குரல்கள் பின்னர் ஊழல் எதிர்ப்பு போராட்டமாக மாறியிருக்கிறது. நேபாளத்தில் தற்போது பிரதமராக KP சர்மா ஒலி இருக்கிறார். அவர் அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக போராட்டத்தில் குதித்த இளைஞர்கள் நேபாள நாடாளுமன்ற வளாகத்தின் நுழைவாயிலை சூறையாடியதால் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்தது. போராட்டத்தை கலைக்க ரப்பர் வெடிகுண்டு, கண்ணீர் புகைக்குண்டுகள், தண்ணீரை பீச்சியடித்தும் தடியடி மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் பாதுகாப்பு படையினர் அவர்களை விரட்ட முயன்றனர். இதில் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையே நேபாள அரசு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அரசாங்கம் சிந்தனை மற்றும் கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறது என்றும் அனைவரின் பாதுகாப்பு மற்றும் தடையற்ற பயன்பாட்டிற்கான சூழலை உருவாக்குவதற்கு உறுதி பூண்டுள்ளது என்றும் கூறியிருக்கிறது. தற்போது நேபாளத்தில் நடைபெற்று வரும் மக்கள் போராட்டம் இலங்கையில் சமீபத்தில் நடந்த மக்கள் போராட்டத்தை நினைவுபடுத்தும் விதமாக இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இலங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கோத்தபய ராஜபக்ஷ அரசு ஊழல் அரசு என்றும் அவரது ஆட்சிக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி கடுமையான போராட்டங்களை நடத்தினர். அதைத் தொடர்ந்து இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் நேபாள பிரதமர் சர்மா ஒலி அரசுக்கு எதிராக வெடித்திருக்கும் இந்த மக்கள் போராட்டம் எந்த நிலையை எட்டும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.